Hi friends, welcome back to Thanumoni Vlogs. Thumbnail எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் நான் இன்னைக்கு பண்ண போறது. சம்ம காம்பினேஷன்ல ஹைதராபாத் போயிட்டு அப்படியே டைரக்ட்டா பள்ளிப்பாளையம் சிக்கன். வெரி குட் காம்பினேஷன். ஆக்சுவலா பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் முதல்ல வரும் வீடியோல. டைம் பாத்துக்கோங்க சார். எவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க போறீங்க சாப்பாடு. என்ன பண்றது? பொது சேவைன்னு வந்துட்டா எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். நம்மளோட வீடியோஸ்க்காக வந்துட்டு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட்டோர் வீடியோஸ் நிறைய இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு சில என் பையன் எங்கே காணாமல் போயிட்டான் டேய் அவனுக்காக ஒரு சில சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் நிறைய இருக்குது. அதையும் நான் வந்துட்டு அவனோட ப்ராஜெக்ட்ஸ் தான், அதையும் கண்டிப்பாக நான் வீடியோவாக போடுவேன். ஸோ பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் வெங்காயம் நிறைய போடுறேன். யூஸ்வலாக வந்துட்டு ஒரு 250 போட்டால் போதும் 1/2 kgக்கு. பட் நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியே போடுறேன், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இதில் தண்ணியே ஆட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நம்பர்ஸ் ஆஃப் சில்லி சீட்ஸ் எடுத்து சில்லி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் நான் கலருக்காக தான் போடுறேன். ஆக்சுவலாக போடுறதா இருந்தால் போடலாம், இல்லைன்னா வேணாம் விட்டுடலாம். முதல்ல நம்ம வெங்காயத்தை கடுகு பார்த்தியா தம்பி, கடுகு எடுத்துருவா. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்பா வெங்காயம், சின்ன வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய போட வேணாம், இவ்வளோ போட்டுக்கலாம் போதும். இதோடு சேர்ந்து நம்ம அந்த சில்லியும் போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும். சில்லி பவுடரே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ஜஸ்ட்டு கலருக்காக தான் நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ரெட் கலராக இருக்கும். மஞ்சள் வந்துட்டு போடணும், லைட்டாக போட்டுக்கணும். சிக்கனில் ஏதாச்சும் ஜேர்ம்ஸ் எதாவது இருந்ததுனாக்கா டக்குன்னு வந்துட்டு அது கடிச்சிடும். நல்லா சார்ட் அவுட் ஆகட்டும். ஸோ கருவேப்பிலை வந்துட்டு இன்னும் போடல, ஏன்னா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கருவேப்பிலையை. கருவேப்பிலாம் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கிறதுனால காட்டில். ஸோ கருவேப்பிலையை ஆட் பண்ணியாச்சு. குக்கிங் பண்ணும்போது என் பசங்க கூட இருப்பாங்கனாக்கா, இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையமாக தான் இருக்கிறாங்க. கேட்டால் வந்துட்டு ஏதோ ஆன்லைன் கிளாஸ், சண்டே கூட என்ன ஆன்லைன் கிளாஸ்ன்னு தெரியல. அந்த கொத்தமல்லி எடுத்துகிட்டு வாங்க. வெங்காயம் வந்துட்டு ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் போடலாமா, 1 ஸ்பூன் போடலாமா? ஒரு ஃபுல் ஸ்பூன், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறாதீங்க, கம்மியாக போடுங்க. பத்தலைன்னா அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலா போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கி வச்சுருக்கோம், அதையும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே வந்துட்டு நம்ம இதில் இருக்கிற அந்த ஆயில், அந்த வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஆயில் கண்டென்ட்டு இதை வச்சே தான் நம்ம வந்து இதை வந்து குக் பண்ண போகிறோம். இந்த மசாலா மொத்தமாக சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து நல்லா போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஒரு சில பேர் சின்ன வெங்காயம் வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுவாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக கொடுத்துரும். பள்ளிப்பாளையம் சிக்கன் பண்ணும்போது கொஞ்சம் போன்ஸ் எலும்போடு வாங்கினா தான் அந்த டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 4 பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் மறந்துட்டேன், பெப்பர். இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் எப்போயுமே சிக்கனுக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் போடுறேன் பாருங்கள், போதும். அதுக்கு மேலே போடக்கூடாது. கலருக்காக லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர். ஆக்சுவலாக நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லது, கலருக்காக தான் நான் போடுறேன். இப்போ நான் பண்ணிகிட்ருக்க டிஷ்ஷு வந்துட்டு எல்லாமே இண்டக்ஷன் ஸ்டவ் தான். அடிக்கடி இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு. என்றைக்கு புது ஸ்டவ் வாங்குற நிலைமை வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு நல்லா சிக்கன் வந்து குக் ஆகிடும். வாசனை செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வீட்டுக்கு வாங்க. ரெடி ஜூட், இங்கே பாருங்கள். பாருங்கள், தண்ணியே ஊற்றலை. தண்ணியே ஊற்றாமல் அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட் ப்ளஸ் சிக்கனில் இருக்க அந்த வாட்டர் கண்டென்ட்டில் மட்டுமே ஆயிருக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன்.
கொத்தமல்லி லைட்டாக கார்னிஷ் பண்ண. நிறைய போடுங்க, நல்லா இருக்கும். நிறைய கொத்தமல்லியா? இங்கே பாருங்கள், போட்டாச்சா? போட்டாச்சு. நிறைய கேட்டாங்க சிஎம், அதனால் நிறைய போட்டேன். இங்கே பாருங்கள், என் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். இருக்கிற கரண்டியிலேருந்து நக்கிட்டு இருக்கா. தேங்காய் வந்துருச்சு. ஓகே, நான் சாப்பிட்டதே இல்லை. யாருமே சாப்பிட்டதில்ல. பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறோம். நான் ஹோட்டலில் மட்டும்தான் ஒரு நாள் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் சாப்பிடல. ஆனால் பள்ளிப்பாளையம் சிக்கன் நாட்டுக்கோழியில் நாங்கள் சாப்பிட்டேன் ஆக்சுவலாக ஹோட்டலில். இது வந்துட்டு நம்ம நார்மல் ப்ராய்லர் சிக்கன். ஓகே, டன், முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி போட்டோடனே மனம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. கலரே செம்மையா இருக்கு. ஜெகதீஸ்வரன் மேக்ஸ் பள்ளிப்பாளையம் சிக்கன். பள்ளிப்பாளையம் சிக்கன் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங்க்கு முதல் ஆளாக என் பையன் வந்துட்டான், ரெண்டாவது ஆளாக ஓகே 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் செய்யும் போதே வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்க. இது சும்மா ஜுஜுப்பு வீடியோக்காக. சூப்பரா இருக்கு. ஷூ ஷூ ஷூ. சூப்பர். சூப்பரா? சிஎம்ஐ கொடுக்கலண்ணா, அழகு, அடிப்பொலி, சூப்பராக இருக்கும், சான்ஸே இல்லை. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் டேஸ்ட்டு வாயிலே இருக்கிறதால வார்த்தைகள் வரமாட்டேங்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பள்ளிப்பாளையம் ஸ்பெஷல் சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக உங்களோட blessings and support எங்களுக்கு எப்பவுமே. Thank you. Bye bye. See you in another next new video. Until then, bye.